அமெரிக்கா ஈரான் இடையே 14 அம்ச கோரிக்கைகளுடன் எட்டப்பட்ட முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் வரும் ஜூன் 19ஆம் தேதி ஜெனீவாவில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே கடந்த சில மாதங்களாக நீடித்துக் கொண்டிருந்த யுத்தம் முடிவுக்கு வருவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. முதல் கட்டமாக ஜூன் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்து நாட்டிலே இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்கின்ற தகவலையும் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதன் காரணமாகத்தான் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் சிலிண்டருக்கு ஒரு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பெட்ரோல், டீசல் உள்ளிட்டவற்றினுடைய விலை தொடர்ந்து உயர்ந்த வண்ணமாக இருக்கின்றது. கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வதற்கு காரணமாகவும் இந்த ஹோர்முஸ் நீரிணையினுடைய முடக்கம் இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் ஹோர்முஸ் நீரிணையை சுற்றி நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய போர் கப்பல்கள் அனைத்தும் உடனடியாக திரும்ப பெறப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டி பதிந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கன்னிவெடிகள் அனைத்தும் அகற்றக்கூடிய பணிகளையும் அமெரிக்கா தொடங்கியிருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். எனவே உலக நாடுகளுடைய கப்பல்கள் இனி ஹோர்முஸ் நீரிணை வழியாக தங்குதடையின்றி செல்லலாம் என்கின்ற ஒரு அறிவிப்பினையும் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கின்றார். வரும் 19ஆம் தேதி ஜெனீவாவிலே இந்த முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாக போகின்றது. அதில் 14 அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதையும் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய தகவலாக வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்கா சார்பிலே அவர் கூறியிருக்கக்கூடிய நிலையில் ஈரான் தரப்பிலிருந்தும் அதை உறுதி செய்திருக்கின்றார்கள். அமெரிக்காவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாக போகின்றது என்பதை. அமெரிக்கா 14 அம்ச கோரிக்கை அடங்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் ஏற்படக்கூடிய பட்சத்திலே இந்த ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு நிலவி வந்தது. அதற்கேற்பதான் ஹோர்முஸ் நீரிணையை உடனடியாக திறப்பதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.